இந்த வருஷம் பேஸ் ஐபோன் 17ல ஏகப்பட்ட சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ஆப்பிள் அண்ட் நல்ல அப்கிரேட்ஸ் கூட கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளேல ஃபைனலி ப்ரோ மோஷன் 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா கேமரால அப்கிரேட்ஸ் கொடுத்திருக்காங்க, பேட்டரில அப்கிரேட்ஸ் கொடுத்திருக்காங்க, ஆஃப் கோர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லயும் அப்கிரேட்ஸ் இருக்குதுங்க. அது மட்டும் இல்ல பேஸ் வேரியன்ட் 256 GB ஆக்கிட்டாங்க. சோ கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து ஐபோன் 17 வாங்கலாமே அப்படின்னு தோணும். பட் ஆண்ட்ராய்டு வேர்ல்ட்லயும் நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு, காம்படிஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிக்சல் 10 இருக்கு அண்ட் சாம்சங் கேலக்ஸி S25 இருக்குங்க. சோ இந்த மூணு போன்ஸ்ல எந்த போன் நல்ல போன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான டீடைல்டான டெஸ்டிங் நாங்க பண்ணிருக்கோம். அண்ட் இந்த வீடியோல அதோட கம்பேரிசன் சொல்ல போறோம். அண்ட் ஃபைனலி உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருங்க. ஐபோன் 17 வாங்கலாமா, பிக்சல் 10 வாங்கலாமா, இல்ல கேலக்ஸி S25 வாங்கலாமா? ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்க போகுது. கண்டிப்பா நான் சொல்றேன், ரிசல்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஆல்ரைட், இத ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? டிசைனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆக்சுவலி பிக்சல் 10 தான் பிடிச்சிருக்கு. இந்த வைசர் கேமரா மாடல் வந்து இட் லுக்ஸ் வெரி வெரி குட், கிளாஸியா இருக்கு. ஆஃப் கோர்ஸ் பார்க்கிறதுக்கு போன வருஷம் வந்து பிக்சல் 9 மாதிரி இருந்தாலும் இட் லுக்ஸ் வெரி குட். இன்ஃபேக்ட் ஐபோன் 17 கூட நீங்க பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு போன வருஷம் வந்த ஐபோன் 16 மாதிரி தான் இருக்கு. அண்ட் கேலக்ஸி S25 கூட நீங்க பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து S24 மாதிரி தான் இருக்கு. பார்க்கிறதுக்கு நிறைய சேஞ்சஸ்ல இல்ல, சட்டிலான சேஞ்சஸ் தான் இருக்கு. மூணு போன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பிக்சல் 10 தான் இருக்கிறதுல ஹெவியஸ்டான போன் அண்ட் சாம்சங் கேலக்ஸி S25 வந்து லைட்டஸ்ட் அண்ட் ஸ்லிம்மெஸ்டான போன். ஆஃப் கோர்ஸ் மூணு போன்ஸும் வந்து ப்ராப்பரான ஃபிளாக்ஷிப் போன்ஸ்னால உங்களுக்கு வந்து IP68 ரேட்டிங் கிடைச்சிரும். ஆனா ஐபோன்ல ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்கு அந்த IP68 ரேட்டிங்க்கு. ஏன்னா ஆப்பிள் ப்ராமிஸ் பண்றது வந்து 6 மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்க கொண்டு போலாம் தண்ணிக்குள்ள for 30 minutes, whereas Google and Samsung வந்து உங்களுக்கு 1.5 மீட்டர்ஸ் தான் கொண்டு போக முடியும் for 30 minutes. அப்புறம் இந்த வருஷம் ஐபோன் 17ல ஒரு புது அப்கிரேட் பண்ணிருக்காங்க. செராமிக் ஷீல்ட் 2 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆப்பிள் சொல்றது வந்து 3x பெட்டர் ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ட் ஆமா. அண்ட் கண்டிப்பா நான் சொல்வேன் ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க கம்பேர்ட் டு ஐபோன் 16. இன்ஃபேக்ட் ஜெரி ரிக் எவ்ரிதிங் ஓட வீடியோல நீங்க ஐபோன் ஏரோட செராமிக் ஷீல்ட் ஓட ஸ்கிராட்ச் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஐ திங்க் லெவல் 7ல தான் ஸ்கிராச்சஸே தெரியுது, which is crazy. Pixel and Samsungல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு Corning Gorilla Glass Victus 2 ப்ரொடெக்ஷன் கிடைச்சிரும். அதுவும் நல்ல ப்ரொடெக்ஷன் தான். டிராப் ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்கும், பட் ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ஸ் ஐபோன் அளவுக்கு இருக்காது. சரி, போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு வந்து டைப் சி 2.0 போர்ட் வந்து ஐபோன்ல கொடுத்திருக்காங்க, which is old school. அதுல வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ஸ்ல கம்மியா இருக்கும். கம்பேர்ட் டு தட் பிக்சல் அண்ட் சாம்சங்ல வந்து உங்களுக்கு ப்ராப்பரான டைப் சி 3.2 போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ ஃபாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா ஆப்பிள் இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரா பட்டன் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து ஆக்ஷன் பட்டன், இன்னொன்னு வந்து கேமரா கண்ட்ரோல் பட்டன். சி ஆக்ஷன் பட்டன் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பட்டன். ஏன்னா அதுல வந்து நீங்க யூ கேன் செட் இட் டு டு எனிதிங். ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து ரிங்கர் மோட், சைலண்ட் மோட மாத்திக்கலாம். இல்ல நீங்க வந்து டைரக்டா ஏதாச்சும் ஒரு ஆப் ஓபன் பண்ண விரும்புறீங்கன்னா அதை கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். பட் இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் இருக்குல்ல, நான் அதை வந்தோடனே ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா இருக்கிறதுலே அனாயிங்கான பட்டனுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை யூஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்க ரெகுலர் போட்டோ எடுக்கும்போது அது சும்மா நடுவில் வந்துட்டே இருக்குங்க. இட்ஸ் வெரி அனாயிங். ஸோ ஓவரால் டிசைனை பொறுத்த வரைக்கும் பிக்சல் 10 எனக்கு பெஸ்டா தோணுச்சு. பட் ஐபோன்ல வந்து எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் கொடுத்திருக்கனால கொஞ்சம் ஃபங்க்ஷனாலிட்டி பெட்டரா இருக்க மாதிரி தோணுது. பட் ஸ்டில் மூணுமே ஓகே தான். நீங்க பிக் பண்ணுங்க, எது பிடிச்சிருக்கு நீங்க காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பை தி வே காமெண்ட் செக்ஷன் போற வழியில ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை தட்டிடுங்க. மறந்துடுறீங்க நீங்க, ரைட்? மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐபோன் அண்ட் பிக்சல்ல 6.3 இன்ச் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சாம்சங்ல கொஞ்சம் ஸ்லைட்டா சின்னதான 6.2 இன்ச் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அண்ட் மூணுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா OLED டிஸ்ப்ளேஸ் தான். இன்ஃபேக்ட் என்ன கேட்டீங்கன்னா ஐ திங்க் எல்லாமே சாம்சங்கோட டிஸ்ப்ளேஸ் தான் யூஸ் பண்றாங்க. அண்ட் மூணுத்துலயுமே உங்களுக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கிடைச்சிரும். பை தி வே இன்னொரு விஷயம் என்னன்னா S25 அண்ட் ஐபோன்ல வந்து உங்களுக்கு LTPO டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ 1 ஹெர்ட்ஸ் to 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கிடைச்சிரும். ஆனா பிக்சல்ல வந்து உங்களுக்கு LTPO கிடைக்காது. பேசிக்கலி 60 to 120 மட்டும் தான் ஸ்விட்ச் பண்ணுவது. ஆனா பிரைட்னஸ் பொறுத்த பிக்சல்ல கொஞ்சம் பிரைட்னஸ் பெட்டரா இருக்கு. ஐபோன் அண்ட் சாம்சங் நடுவுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு டிஃபரன்ஸ் எங்களுக்கு தெரியல, நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தபோது. HDR கிரேடேஷன் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிரைட்னஸ் அண்ட் ஷேடோஸ் பொறுத்த வரைக்கும் அதுல வந்து பெஸ்ட் ஐபோன் தாங்க. அதுக்கப்புறம் கேலக்ஸி, அதுக்கப்புறம் பிக்சல். அண்ட் கலர் அக்யூரசி பொறுத்த வரைக்கும் ஐபோன் அண்ட் கேலக்ஸி க்ளோஸா இருக்காங்க. அண்ட் பிக்சல் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி கூலர் கலர்ஸ் காட்டுது. பட் ஓவரால் மூணுமே டீசென்ட்லி கலர் அக்யூரேட் டிஸ்ப்ளேஸ்னு கண்டிப்பா சொல்லலாம். அண்ட் மூணு போன்ஸுமே உங்களுக்கு வந்து HDR சப்போர்ட் கொடுத்துரும் யூடியூப்லயும் நெட்ஃபிளிக்ஸ்லயும். அண்ட் இன்ஃபேக்ட் ஐபோன்ல வந்து உங்களுக்கு டால்பி விஷன் சப்போர்ட் கிடைக்கும் நெட்ஃபிளிக்ஸ்ல. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிக்சல் தான் இருக்கிறது லவுடஸ்டா தோணுச்சு எங்களுக்கு அண்ட் கிளியரா இருக்கும் கேட்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஐபோன் இஸ் தி செகண்ட் பெஸ்ட் அண்ட் கேலக்ஸி இஸ் தி தேர்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கு அப்படி தோணுதான்னு சொல்லுங்க. By the way, Android phones வந்து உங்களுக்கு in-display fingerprint scanners கிடைச்சிரும். and Pixel and Galaxyல ultrasonic in-display fingerprint scanners கொடுத்திருக்காங்க. and of course iPhoneல வந்து உங்களுக்கு Face ID கிடைச்சிரும். Haptics பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம், Pixel 10 தான் இருக்கிறதுலே பெஸ்ட். இட்ஸ் ஆசம். அடுத்த செகண்ட் பெஸ்ட் வந்து ஐபோன்னு சொல்லலாம் and third best வந்து சாம்சங்னு சொல்லலாம். ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பெக்ஸ் பத்தி பேசலாம். இன்டர்னல் ஸ்பெக்ஸ் பிக்சல்ல உங்களுக்கு Tensor G5 கொடுத்திருக்காங்க. சாம்சங்ல வந்து உங்களுக்கு Snapdragon 8 Elite கிடைச்சிரும். and ஐபோன்ல புதுசா வந்திருக்க Apple
A19 chip இருக்கு. சரி, நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பேர் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் விஷயத்துல பிக்சல் இந்த விளையாட்டுலே இல்லைங்க. ஏன்னா இட் டசன்ட் பெர்ஃபார்ம் வெல் அட் ஆல். கம்பேர்ட் டு 8 Elite அண்ட் A19 நீங்க பாத்தீங்கன்னா பிக்சலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. ஃபிளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ அதை வந்து நான் சைடில் வச்சிடுறேன். ஆப்பிளுக்கும் சாம்சங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல அது சொல்லிடுறேன். பிக்சல் இஸ் த லாஸ்ட்னு நீங்க வச்சுக்கோங்க. பெஞ்ச்மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கீக் பெஞ்ச் வந்து கம்பேரபிள் ஸ்கோர்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ சிங்கிள் கோர்ல வந்து ஆப்பிளோட A19 சிப் பெட்டரா இருக்கு. ஆனா மல்டி கோர்ல ஸ்னாப்டிராகன் 8 Elite தாங்க பெட்டரா இருக்கு. இது வந்து உங்களுக்கு CPU பெஞ்ச்மார்க் ஆச்சு. ஆனா கேமிங் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகன் 8 Elite ஃபார் கேலக்ஸில ஃபார் எக்ஸாம்பிள் S25ல வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதோட GPU வந்து பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும் கம்பேர்ட் டு A19. அது எப்படி தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு 3D Mark Wildlife Extreme டெஸ்ட்ல ரன் பண்ணும்போது அதோட பெஸ்ட் லூப் ஸ்கோர் நீங்க பாத்தீங்கன்னா சாம்சங்கோட பெஸ்ட் லூப் ஸ்கோர் இஸ் பெட்டர் தென் iPhone. ஆனா அது ஸ்லைட் டிஃபரன்ஸ்ங்க. iPhoneோட பெர்ஃபார்மன்ஸ் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி பெட்டர் தென் சாம்சங். எஸ்பெஷலி கேமிங் பொறுத்த வரைக்கும் ஏன்னா உங்களுக்கு த்ராட்லிங் கம்மியாகும், ஹீட்டிங்கும் கம்மியாகுங்க. ஜென்ஷன் இம்பாக்ட்ல ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு வந்து 59 FPS கிடைச்சது. பட் நாங்க விளையாடும் போது எங்களுக்கு ஹீட் ஃபீல் ஆனது வந்து Galaxy S25ல தான் ஃபீல் ஆச்சு. இன்ஃபேக்ட் நாங்க டெஸ்டிங் பண்ணும்போது அரை மணி நேரத்துக்கு தான் விளையாடுவோம். ஸோ நீங்க 1 ஹவர்லாம் விளையாண்டீங்கன்னா ஐபோன்ல உங்களுக்கு கண்டிப்பா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிடும். அது மட்டும் இல்லைங்க, கேமிங்காக ஒரு ஃபோன் தேடுறீங்கன்னா iPhone 17 தான் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா அதுல AAA டைட்டில்ஸ்க்கு சப்போர்ட் இருக்கு. ஆண்ட்ராய்ட்ல அந்த டைட்டில்ஸ்ல கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் Death Stranding, Assassin's Creed Mirage இந்த மாதிரி கேம்ஸ்ல நீங்க iPhone 17ல விளையாடலாம். ஆனா ஆண்ட்ராய்ட் போன்ஸ்ல விளையாட முடியாது. ஸோ ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஐபோன் ஈஸியா ஜெயிக்குது. பட் இன்ஃபேக்ட் A19ல உங்களுக்கு பவர் எஃபிஷியன்சியும் தாறுமாறா கிடைக்கிறதுனால பேட்டரி லைஃப்லயும் பெஸ்டா இருக்குதுங்க. எங்களுக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது, which is crazy. இன் கம்பேரிசன் நீங்க பாத்தீங்கன்னா சாம்சங்ல வந்து உங்களுக்கு 6.5 மணி நேரம் ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சிரும். அண்ட் பிக்சல்ல நாங்க டெஸ்ட் ரன் பண்ணும்போது எங்களுக்கு 5 மணி நேரம் ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது. பட் 13% மிச்சம் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நீங்க வச்சுக்கோங்க. ஸோ சாம்சங் அண்ட் பிக்சல் உங்களுக்கு 6 to 6.5 hours ஸ்கிரீன் ஆன் டைம் கொடுத்துரும். பட் ஐபோன் உங்களுக்கு 8 hours, 7.5 to 8 hours ஈஸியா கொடுத்துரும். ஸோ ஐபோனோட பேட்டரி எஃபிஷியன்சி வந்து மச் பெட்டரா இருக்குங்க. சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் சாம்சங்ல உங்களுக்கு 25 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கிடைச்சிரும். பிக்சல்ல 30 வாட் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஐபோன்ல ஃபர்ஸ்ட் டைம் 40 வாட் வரைக்கும் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் நாங்க சார்ஜ் பண்ணி பார்த்தப்போ எங்களுக்கு வந்து ஐபோன் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 10 நிமிஷம் எடுத்துதுங்க ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு. அண்ட் சாம்சங் அண்ட் பிக்சல் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எடுக்குது. பை தி வே ஐபோன்ல நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணலாம். பிகாஸ் ஆப்பிளோட டைனமிக் பவர் அடாப்டர் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா சார்ஜ் பண்ணலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்தியால அது அவைலபிளா இல்ல. வெறும் யூஎஸ்ல தான் அவைலபிளா இருக்கு. அதுல வந்து இன்னும் ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஸ்டில் USB PD சார்ஜர் வச்சீங்கன்னா அப்போ கூட 1 or 10 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆயிருங்க. பட் ஆப்பிள், சாம்சங், கூகுள்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்லோ சார்ஜிங் தான் யூஸ் பண்றாங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங்ல கிடையாது. சோ கீப் தட் இன் மைண்ட். பை தி வே மூணு ஃபோன்ஸ்லயுமே உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் கிடைச்சிரும் சப்போர்ட். பேசிக்கலி பிக்சல்ல வந்து உங்களுக்கு Qi 2.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஐபோன்ல MagSafe இருக்கு. MagSafe இஸ் ஆல்சோ a version of Qi 2.2 னு சொல்லலாம். சோ ரெண்டுத்துலயுமே வந்து உங்களுக்கு நீங்க மேக்னெட்ஸ் கூட அட்டாச் பண்ணி மேக்னெட்ஸ் இருக்கு பேசிக்கலி. சோ நீங்க வந்து மேக்னெட்டிக்கலி சார்ஜிங் பக்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம், வயர்லெஸ் சார்ஜிங் பவர் பேங்க்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். சாம்சங்ல வெறும் Qi 2 சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. சோ மேக்னெட்டிக் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. கண்டிப்பா அடுத்த வருஷம் கொண்டு வந்து தான் ஆகணும் சாம்சங் if they want to compete with Pixel and Apple. 5G கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் மூணுத்துலயுமே நல்ல 5G பேண்ட்ஸ், நிறைய 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க ஆக்சுவலி. அண்ட் பர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணது பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. வைஃபை பொறுத்த வரைக்கும் iPhone 17 அண்ட் Galaxy S25ல உங்களுக்கு Wi-Fi 7 சப்போர்ட் கிடைச்சிரும். Pixel 10ல வந்து உங்களுக்கு Wi-Fi 6E சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Pixel 10ல வந்து Bluetooth 6 கொடுத்திருக்காங்க. ஐபோன்லயும் Bluetooth 6 கிடைச்சிரும். பட் சாம்சங்ல Bluetooth 5.4 இருக்கு. மூணு ஃபோன்ஸ்லயுமே NFC கேப்பபிலிட்டிஸ், eSIM கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா ஃபிளாக்ஷிப் ஃபோன்னால இந்த விஷயத்துல பெருசா குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆல் 3 ஆர் வெரி குட். கேமராஸ் பத்தி சொல்லணும்னா ஐபோன்ல வந்து இந்த வருஷம் அப்கிரேட் பண்ணிருக்கிறது வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா 48 மெகாபிக்சல் ஃபியூஷன் கேமரா ஆக்கியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு அந்த புதுசா 18 மெகாபிக்சல் சென்டர் ஸ்டேஜ் கேமரா கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் பெரிய அப்கிரேட். பட் நாங்க கேமராஸ் கம்பேர் பண்றதுக்கு சாம்பிள்ஸ் எடுத்து பார்த்தோம். அண்ட் ஒரு குயிக்கா நான் சொல்றேன் எந்த கேமரா பெட்டரா இருக்கு அப்படின்னு. பிரைமரி கேமரா எடுத்துக்கிட்டீங்கன்னா டீடைல்ஸ் ஆகட்டும், டைனமிக் ரேஞ்ச் ஆகட்டும், நல்ல கலர் ஆக்யூரசி ஆகட்டும், இல்ல லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா iPhone 17 வந்து ஓவராலா எனக்கு பிரைமரி கேமரால பெஸ்டா தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கான ரீசன் வந்து பிரைமரி கேமரா வச்சு உங்களுக்கு 24 மெகாபிக்சல் பிக்சல் பெண்ட் அவுட்புட்ஸ் கிடைக்கும். மத்த ரெண்டுத்துலயும் வந்து உங்களுக்கு 12 மெகாபிக்சல் 12.5 மெகாபிக்சல் அந்த மாதிரி தான் கிடைக்கும். சாம்சங்கோட பிரைமரி கேமரா வந்து செகண்ட் பெஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா லோ லைட்ல வந்து பிக்சல் கம்பேரிசன்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா பொறுத்த வரைக்கும் அகைன் 48 மெகாபிக்சல் ஃபியூஷன் கேமரா கொடுத்திருக்கனால ஐபோனோட டீடைல்ஸ்லாம் தாறுமாறா இருக்கு. செகண்ட் பெஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா சாம்சங் தான் செகண்ட் பெஸ்டா எங்களுக்கு தோணுச்சு கம்பேர்ட் டு பிக்சல். அண்ட் தேர்ட் வந்து பிக்சல்ங்க. லோ லைட்ல கூட சேம் எங்களோட ஒபினியன் தான். ஐபோன் இஸ் பெஸ்ட், செகண்ட் வந்து சாம்சங், அண்ட் தேர்ட் வந்து பிக்சல். அண்ட் ஜூம் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஐபோன்ல வந்து ஜூம் கேமரா இல்லாததுனால ஜூம்ல லூஸ் பண்ணிருது டு பிக்சல் அண்ட் சாம்சங். பிக்சல்ல 5x கொடுத்திருக்காங்க,
கொடுத்திருக்காங்க, சாம்சங்ல 3x இருக்கு. சோ பேசிக்கலி பிக்சலோட 5x கேமரா வச்சு பிளஸ் சூப்பர் ஜூம் அதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா ஓவராலா பெஸ்ட் ஜூம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எங்களுக்கு பிக்சல்ல தான் தோணுச்சு. அண்ட் சாம்சங்ல நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் பெஸ்ட்னு சொல்லலாம், அண்ட் ஐபோன் இஸ் தி லாஸ்ட். சரி யர்ஷாத், நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை தான் அதிகமாக ஷூட் பண்ணுவேன். ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா நான் வந்து பீப்பிள் தான் எடுப்பேன். அப்படி அப்போ வந்து எந்த கேமரா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சாம்சங் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஸ்கின் டோன்ஸ் கொடுக்குதுங்க. இன்ஃபேக்ட் சாம்சங்கோட போர்ட்ரேட்ஸ் கூட பெஸ்ட்டா இருக்கு, which is something I didn't expect நான் சொல்லுவேன்னு. ஏன்னா சாம்சங் நல்லா டியூனிங் பண்ணிருக்கிறதுனால இட் லுக்ஸ் ரியலி ரியலி குட். செகண்ட் பெஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா நான் ஐபோனை பிக் பண்ணுவேன், அண்ட் ஃபைனலி பிக்சல். ஏன்னா பிக்சல் இருக்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, அதோட போர்ட்ரேட் மோட் தாங்க. கேவலமா இருக்க எட்ஜ் கட் அவுட் நீங்க பாத்தீங்கன்னா பிளஸ் 5x கேமரா வச்சு நீங்க போர்ட்ரேட்டே எடுக்க முடியாது. செல்ஃபி பொறுத்த வரைக்கும் I have no doubt in my mind ஐபோன் தாங்க பெஸ்டா இருக்கு. டீடைல்ஸ் ஆகட்டும், HDR ஆகட்டும், போர்ட்ரேட்ஸ் ஆகட்டும், லோ லைட் ஆகட்டும், ஐபோன் தான் பெஸ்டா இருக்கு. பிக்சல் சாம்சங்லாம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, போத் ஆர் ரியலி ரியலி குட். ரொம்ப க்ளோஸ் ஆன ஃபைட் தான், பட் ஐபோன் பெஸ்ட். அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சாம்சங் அண்ட் பிக்சல் ரொம்ப க்ளோஸா இருக்கு, சாம்சங் ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு கம்பேர்ட் டு பிக்சல். வீடியோ ரெக்கார்டிங் நான் சொல்லவே வேண்டாம், 4K 60 FPS 4K டால்பி விஷன் எல்லாமே உங்களுக்கு ஐபோன் 17ல கிடைச்சிருங்க. பிளஸ் ஐபோன் 17 ஓட லோ லைட் வீடியோ ரெக்கார்டிங்லாம் இட்ஸ் மச் பெட்டர் than சாம்சங் அண்ட் பிக்சல். செகண்ட் பெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா சாம்சங்னு சொல்லலாம், அண்ட் தேர்ட் பெஸ்ட் வந்து பிக்சல்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நீங்க எந்த கேமரா வச்சு ஷூட் பண்ணாலும், பிரைமரி ஆகட்டும், அல்ட்ராவைட் ஆகட்டும், செல்ஃபி ஆகட்டும், ஐபோனோட வீடியோ ரெக்கார்டிங் தான் பெஸ்டா இருக்கு. சோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஐபோனோட கேமராஸ் பெஸ்டா தோணுச்சு. ஜூம் இல்லனாலும் ஜூமே தான் வேணும் அப்படின்னா சாம்சங் எடுத்துக்கோங்க. பிக்சல் இஸ் ஆல்சோ நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். பை தி வே நான் என்ன பண்றேன்னா இந்த போன்ஸ் இருந்து எடுத்துக்க எல்லா போட்டோஸ் வீடியோஸையும் ஒரு GTAB லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிருக்கேன், அங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலி சாஃப்ட்வேர் பத்தி சொல்லணும்னா iOS 26 ஐபோன் 17ல உங்களுக்கு கிடைச்சிரும். சாம்சங்ல வந்து உங்களுக்கு One UI 8 கொடுத்திருக்காங்க, அண்ட் பிக்சல்ல வந்து உங்களுக்கு ஆஃப் கோர்ஸ் ஸ்டாக் பிக்சல் UI வித் Android 16 கிடைச்சிரும். பை தி வே S25 One UI 7 ஓட வந்திருந்தது, இப்போ அப்கிரேட் பண்ணி One UI 8 ஆயிருக்குங்க. அண்ட் அப்கிரேட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா சாம்சங் வந்து 7 இயர்ஸ் அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிக்சலும் 7 இயர்ஸ் கொடுப்பாங்க, அண்ட் ஐபோன் வந்து கிட்டத்தட்ட 5 to 6 years to 7 years தந்தாலும் தரலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் iOS 26 நல்லா இருக்கு, லிக்விட் கிளாஸ்ல நல்லா பண்ணிருக்காங்க. பட் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ ரொம்ப வீக்கா இருக்குதுங்க. One UI ல டிசைன் என்னதான் ஓகேவா இருந்தாலும் நீங்க வந்து கஸ்டமைசேஷன் நிறைய பண்ணிக்கலாம், குட் லாக்லாம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து Galaxy AI ஃபீச்சர்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதான் பெட்டரா இருக்குங்க கம்பேர்ட் டு iOS ஓட ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா Galaxy AI ல வந்து உங்களுக்கு லைவ் இன்டர்பிரேட்டர், டெக்ஸ்ட் டு டிரான்ஸ்லேட் பண்றது, ஸ்கெட்ச் டு இமேஜ், அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, சர்க்கிள் டு சர்ச் அண்ட் கூகுள் ஜெமினி சப்போர்ட் அதெல்லாம் கிடைச்சிரும். பிக்சல்லையும் AI ஃபீச்சர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதான் அதோட மெயின் எக்ஸ்பீரியன்ஸே. பட் பிக்சலோட AI ஃபீச்சர்ஸோட பிரச்சனை என்னன்னா, போன வருஷம் வந்து ஆட்மிலாம் இப்போ இருக்குது, பட் இந்த வருஷம் புதுசா கொண்டு வந்ததுல கேமரா கோச் வந்து ஓகேயா தோணுச்சு எனக்கு. அண்ட் மேஜிக் கியூ வந்து கரெக்டா ஒர்க்கே பண்ண மாட்டேங்குது. அண்ட் நிறைய AI ஃபீச்சர்ஸ் வந்து வெறும் யூஎஸ்ல தான் இல்ல சில அதர் கண்ட்ரீஸ்ல தான் ஒர்க் ஆகுது, இந்தியால அவைலபிளாவே இல்ல. சோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆக்சுவலி One UI 8 தான் பிடிச்சிருக்கு. செகண்ட் பெஸ்ட் iOS ன்னு சொல்லுவேன், அண்ட் ஃபைனலி வந்து நான் பிக்சல்னு சொல்லுவேன். நான் பிக்சல்ல பக்ஸ் எக்கச்சக்கமா இருக்குங்க. இட்ஸ் கிரேசி. இன்ஃபேக்ட் நான் ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன், Pixel 10 Pro XL நான் யூஸ் பண்ணிருக்கேன் என்னோட பிரைமரி ஃபோன். நான் ஆக்சுவலி ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் பிரைமரி ஃபோன் நான் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேருக்கு தோணும் ஐஃபோன் யூஸ் பண்ணுவேன், அதெல்லாம் கிடையாது, ஆண்ட்ராய்ட் தான் யூஸ் பண்ணுவேன். செகண்டரி தான் என்னோட ஐஃபோனா இருக்கும். அண்ட் Pixel 10 Pro XL யூஸ் பண்ணும்போது ஒரு 2-3 தடவை ஆக்சுவலி எவ்ரிடே, ஆல்மோஸ்ட் எவ்ரிடே இது நடக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து கரெக்டா அது ஸ்கேனே பண்ணாது, அண்ட் லாக் ஆயிரும் டிஸ்பிளே. வெரி அனாயிங். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. நான் சிம்பிளா பிளேனா ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. எனக்கு இந்த வருஷம் iPhone 17 ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேருக்கு இந்த போனை ரெக்கமெண்ட் பண்ண போறேன். அது 256GB பேஸ் வேரியன்ட் கொடுத்திருக்கனால ஐ திங்க் இட்ஸ் a very very good buy. அது மட்டும் இல்ல, உங்களுக்கும் தெரியும் iPhone 17 வந்து கூடிய சீக்கிரம் சேல்ஸ்ல எல்லாம் போகும்போது நல்ல டிஸ்கவுண்ட்ல வரும்போது 60,000 65,000 அந்த மாதிரிலாம் வரும்போது ஒரு 6-7 மாசத்துக்கு அப்புறம் it will be totally worth it. S25 Pixel 10 கம்பேர் பண்ணும்போது S25 ஸ்லைட்லி கொஞ்சம் பெட்டரா இருக்கு. பட் ஓவராலா ஐ திங்க் இந்த 3 போன்ஸ்ல நான் ஐபோன் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், சாம்சங் நெக்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், அண்ட் ஃபைனலி பிக்சல். ஆல்ரைட், ஸோ இதாங்க எங்க 3-வே கம்பேரிசன் ஒரு 9 நாளுக்கு அப்புறம் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க, கிளிக்கு Trakin Tech தமிழ்.